அக்கா அடிக்கிறாங்க. அக்கா சொல்லுங்கக்கா. தம்பி, அக்காவுக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுதுடா. ஒரு 1000 ரூபா இருந்தா கிடைக்குமா? இதுக்கு ஏன்க்கா தயங்குறீங்க? தம்பிட்ட தானே கேட்குறீங்க. சரி போட்டு விட்டுறேன்க்கா. மாப்பிள்ள சொல்லு மாப்பிள்ள. மாப்பிள்ள தப்பா எடுத்துக்கிறாத, 5000 ரூபா தேவைப்படுது எமர்ஜென்சியா. 2 நாள்ல தந்துடுறேன் மாப்பிள்ள. இவங்க 2 நாள்ல கொடுக்குறான். மூஞ்சா பாரு, வைடா போட்டு விடுறான்டா. சொல்றா. அண்ணே, காலேஜில் ஃபீஸ் கட்ட சொல்கிறாங்கண்ணே. ஒரு 5000 ரூபா மட்டும் இருந்தால் போட்டு விடனே. அப்படியா? சரி, இந்த ஒரு 2 மணி நேரத்தில் போட்டு விட்டுறேன். சரியா? ஐயோ, தம்பி வேற ஃபீஸ் கட்ட காசு கேட்குறானே. நம்ம அக்கௌண்ட்ல வேற சுத்தமாக காசு இல்லை. இப்போ என்ன பண்ண? அக்காட்ட கேட்டு பார்ப்போம். டேய் வாடா தம்பி, வாடா, டீ குடுறா. அக்கா, அன்னைக்கு 1000 ரூபா கொடுத்துடலக்கா, அந்த அமௌண்ட் இப்போ திருப்பி கிடைக்குமா? இல்லையடா தம்பி, செலவுக்கு தான் காசு இருக்கு, வேணா வந்தோன்னு தந்துடுறேன். இல்லக்கா, ரொம்ப எமர்ஜென்சி. என்னமோ வச்சுக்கிட்டே தராத மாதிரி சொல்ற, வரும்போது தரேன்டா. ஐயோ, அக்காவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ யார்கிட்ட போய் கேட்கறது? ஃப்ரெண்ட்ட போய் கேட்போம். மச்சான், தம்பிக்கு ஃபீஸ் கட்டணும், எனக்கு அந்த 5000 ரூபாய் இப்போ கிடைக்குமா? மச்சான் என்ன மச்சான், நேற்று கூட கையில் காசு வச்சிருந்தேன், ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. மச்சான் எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் மச்சான். என்னடா உலகம் இது! அவளுக்கு ஒரு எமர்ஜென்சினா கொடுக்கறதுக்கு நம்ம இருக்கோம், ஆனால் நம்மளுக்கு ஒரு உதவின்னு வரும்போது கொடுக்கறதுக்கு ஒருத்தையும் முன்னாடி வர மாட்டேங்கிறான்.